எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து ஒயிட் ஷீட் இருக்கு இல்லையா? நம்ம நார்மலா எழுதுற ஒயிட் ஷீட்டு, A4 ஷீட்டு வந்து ஒரு 10 ஷீட் ஊற வச்சிருக்கேன். எதுக்கு அப்டின்னா, இந்த முறம் இருக்கு இல்லையா? அத முழுகுறதுக்கு ஸ்மூத்தன் பண்ண. இந்த பக்கம் வெந்தயம் வந்து ஊற வச்சுட்டேன் நைட்டு. ஸோ இந்த வெந்தயமும் ஊறின இந்த பேப்பரையும் அரைச்சு தான் முறத்த வந்து நம்ம ஃபைன் பண்ண போறோம். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். நம்ம அந்த வெந்தயம் பேப்பர் போட்டு அரைச்சி எடுத்தோம் இல்லையா? அந்த க்ரீம் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி முறத்துல வந்து அப்ளை பண்ணால் முறமும் புதுசாகிடும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். நான் வந்து இந்த பிரிண்டட் பேப்பர் ஊற வைக்கல, ஒயிட் ஷீட் தான் ஊற வச்சேன். சரி, நம்ம ஏன்னா இதில் உணவுப் பொருள் யூஸ் பண்ணுறோங்கிறதுக்காக. ஸோ இதை கம்ப்ளீட்டாக மொழிகிடலாம். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து காய வச்சிட்டோன்னா சூப்பராக முறம் புதுசாகிடும். இது வந்து வேறு ஒரு ஷார்ட்ஸில் நாங்கள் காமிக்கிறோம். இது வந்து கண்டிப்பாக எல்லாருமே பண்ணி வச்சுக்கணும். வீட்டில் இந்த மாதிரி திங்ஸ் யூஸ் பண்ணால் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.